டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தது போல தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என அமித்ஷா பேசியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி என சொல்லியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என சொல்லியிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். வணக்கம் திரு பிரியன். அமித்ஷாவோட அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? வணக்கம். டெல்லியில எப்படி ஆட்சியை பிடித்தோமோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் பிடிப்போம்னு சொல்றதன் மூலமாக அவர்கள் அமலாக்கத்துறையை எவ்வளவு தூரம் பயன்படுத்த போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்து இருந்தான் பார்க்கணும் நம்ம. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது. ஆக்சுவலா டெல்லியை ஏன் கோட் பண்றாரு அமித்ஷா? டெல்லியில அவங்க என்ன பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வருஷம், அதை நம்ம பார்த்தோம். நம்ம அதற்கான வேலைகளை தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிப்பாங்க போல் இருக்கு. ஒரு பக்கம் அது இருந்தா கூட இன்னைக்கு அமித்ஷா பேசின 3 விஷயம் இன்னும் முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். 26ல கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்ன அதிமுக இப்ப பாஜக கூட்டணி உள்ளது. அதே சமயம் 50 இடங்கள் கேட்கிறார் அமித்ஷா. 50 இடங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அதிமுக தான் 50 இடங்கள் கொடுக்கிற முடிவெடுக்கிற இடத்துல இருக்கு. அது அதிமுக எந்த அடிப்படையில் அதை முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஓபிஎஸ்சியும் டிடிவியும் தேப்பாரு இபிஎஸ் அப்படின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு அமித்ஷா. அது எந்த அளவுக்கு அவர் அதிமுகவுக்குள்ள சேர்ப்பாங்களா, இரட்டை இலை சின்னத்துல போட்டி போட அலோவ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. கூட்டணிக்குள்ள வரலாம், ஆனா இரட்டை இலை அல்லது அதிமுகவுக்குள்ள வர்றது எந்த அளவுக்கு நடக்கும்ன்றது அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இபிஎஸ் எந்த கட்டத்திலையும் ஓபிஎஸ் நிச்சயமாக அதிமுகவுக்குள்ள சேர்க்கிற ஒரு முடிவை எடுக்க மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கலாம், ஆனால் அந்த பதவி எந்த விதத்திலும் தமிழ்நாட்டோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடாது என்பதுதான் இபிஎஸ் உடைய ஒரு ஏற்கனவே சொன்ன ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா கடந்த முறை அமித்ஷா வந்தபோது அவருக்கு தென் மாநிலங்களின் பொறுப்பாளர் ஒரு போஸ்ட் கொடுக்கறதா ஒரு செய்தி வந்தபோது, அந்த செய்தி வந்த உடனே இபிஎஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வரதை டிலே பண்ணினார். அப்புறம் அந்த செய்தி மறுக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு தேசிய அளவில் கொடுப்போம்னு சொன்ன பிறகுதான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கே வந்தார். ஸோ எந்த சூழலையும் அண்ணாமலைக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு இபிஎஸ் நினைக்கிறார். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்போ திமுக ஆட்சியை அகற்றுவோம் சொல்ற அமித்ஷா அவர்கள் இன்னும் ஒரு மெகா கூட்டணிக்கான ஒரு முயற்சிகள்ல பாதி அளவு கூட 50% கூட தாண்டலைன்றதை நம்ம பார்க்கிறோம்.